Daily. Taste the Daily. இலங்கை தூதரை அழைத்து இந்தியா கண்டனம் தெரிவித்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் இலங்கை தூதரை அழைத்து இந்தியா கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விரிவான விவரம். காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சம்பவத்திலிருந்து தப்பி வந்த மீனவர் பேட்டியளித்திருந்தார். மேலும் அந்த 2 மீனவர்கள் எங்கே கொண்டு செல்லப்பட்டனர் என்பது தொடர்பாக எந்த தகவலும் தெரியவில்லை என்றும் அவர் பேட்டியளித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது. அதில் 13 இந்திய மீனவர்கள் அந்த கப்பலில் இருந்த பொழுது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் 2 துப்பாக்கி குண்டுடன் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த 2 தற்பொழுது யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 3 லேசான காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்களும் மொத்தம் 5 பேர் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சம்பவத்தை அடுத்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகள் மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்த மீனவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று உறுதி அளித்ததாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக இந்தியாவிற்கான இலங்கை தூதர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த தூதரை அழைத்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது கண்டனத்தை பதிவு செய்ததாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இலங்கைக்கான இந்திய தூதர் இந்த விவகாரம் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்திடம் முறையிட்டு இந்த சம்பவம் தொடர்பாக எடுத்துரைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் மீனவர்கள் எப்பொழுதும் மனிதாபிமானத்துடன் நடத்தப்பட வேண்டும், அவர்கள் உரிய முறையில் நடத்தப்பட வேண்டும் என்பது இந்திய அரசினுடைய நோக்கம் என்றும் அதனை மனதில் வைத்து செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் என்பது முற்றிலுமாக எந்த சூழலில் துப்பாக்கிச்சூடு நடத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே 2 நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய இந்த புரிதலை கட்டாயம் இலங்கை கடைபிடிக்க வேண்டும், அதனை பின்பற்ற வேண்டும் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.